வணக்கம் நண்பா. அந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகனா பராசக்தியா? சாரி தீய சக்தி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தீய சக்தி மூவி ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி தான் வர்றதா இருந்து. ஆனா இப்போ ஜனநாயகன் போட்டியா ஜனவரி 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்றாங்க. அதாவது ஜனநாயகன் ஜனவரி 9 வருது. அதுக்கு அடுத்த நாளே 10ஆம் தேதி அந்த தீய சக்தி வருது நண்பா. இதுல என்னப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, துரோகமும் அரசியலும் நிறையவே இருக்கு நண்பா. இதுல யார் துரோகம் பண்ணா, யார் அரசியல் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் போல உதயநிதி அரசியல் பண்ணியிருக்காரு. புதுசா சிவகார்த்திகேயன் தான் துரோகம் பண்ணியிருக்காரு நண்பா. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உதயநிதி வந்து தீசக்தி ப்ரொடியூசர் ஆகாஷ் பிரகாஷ்ட்ட போய் டேட்டை சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு ஓகே தான். பட் எஸ்கே கிட்ட கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் எஸ்கே கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பொங்கலுக்கு நம்ம தான் வரோம், தாராளமா டேட்டை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சுயநலவாதியா முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம கோட்டு படத்துல துப்பாக்கி கொடுத்ததை தாண்டி இனிமேல் சினிமாவை நீங்க தான் பாத்துக்கணுங்கிற சீன்ல இல்லாத டைலாக்லாம் விஜயனா பேசினாங்க. ஆனா இந்த துரோகம் பண்றதுல இவனை அடிக்க ஆளே இல்லைங்க. டி இம்மான், தனுஷ் இவங்க வரிசையில நம்ம தளபதியும் கொண்டு வந்துட்டான். ஒருத்தர் சினிமா விட்டே போறாரு. கடைசி படம் ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதுல மண்ணெல்லி போடுறவன்ற மனசாட்சி இருக்கா இந்த சிவகார்த்திகனுக்கு? இவனுக்கு இங்க இருக்க போது இவன் தான் முழு சுயநலவாதி ஆயிட்டானே. ஆனா இந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்க தளபதி கிட்ட பழிக்காது. விதியுடன் போது ஆனா விஜயுடன் போதாதே. வர்ற 2026 தீய சக்தியை ஒழிப்போம், பராசக்தியை அழிப்போம், ஜனநாயகத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மோதனும் முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் இந்த அண்ணன் தம்பி கம்பி கட்டுற கதெல்லாம் எங்களடா தீய சக்திகளா. நம்ம அந்த வீடியோக்குள்ள திமுக ஒரு தீய சக்தி, அதற்கு உடனே இந்த பராசக்தின்னு கமெண்ட்ல துவம்சம் பண்ணுங்க நண்பா. அப்புறம் இந்த சிவகார்த்திகேயன் நம்ம தளபதி விஜயனாக்கு பண்ண துரோகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இந்த மாதிரி தளபதி விஜயண்ணா பத்தின நியூஸுக்கு நம்ம தளபதி கிருபாரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் அவங்களை தேடி வரும் நண்பா. தேங்க்யூ.